ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு எடப்பாடியுடைய 5 ஆண்டு, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி. எந்த இயற்கை இடர்பாடும் இல்லை, கொரோனா இல்லை, பெரும் புயல் இல்லை, வறட்சி இல்லை. மாறாக அனைத்து தொழிற்சாலைகளும் செயல்படுகிறது. கூடுதலாக வருமானம் வருகிறது அரசுக்கு. ஆனால் அப்படி இருந்தும் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. விலைவாசி விஷம் போல ஏறி இருக்கிறது. அரிசியிலிருந்து, பருப்பிலிருந்து, எண்ணெயிலிருந்து, கடுகிலிருந்து எல்லா விலைவாசியும் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது. அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்டணங்களும் இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கேட்டால் நாங்கள் 13 லட்சம் கோடிக்கு முதலீட்டை ஈட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எத்தனை லட்சம் பேருக்கு இந்த அரசு வேலை கொடுத்திருக்கிறது சொல்ல முடியுமா? வெற்று பேச்சு, களத்திலே ஒன்றும் இல்லை. படித்த இளைஞர்கள் குடியிருக்கிற கொஞ்சம் இறக்கிப்பா. அரசு படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க மறுக்கிறது. அரசாங்கத்திலே கிட்டத்தட்ட 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் இந்திய தேதியிலே காலியாக இருக்கிறது. ஏன் இந்த அரசு அந்த வேலை வாய்ப்பை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை? அரசுக்கு வருமானம் வருகிறது, ஆனால் மனம் இல்லை, எண்ணம் இல்லை. கொள்ளையடிப்பதே ஒரே குறிக்கோளாக கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசு. எதில் எடுத்தாலும் ஊழல். குடிக்கிற தண்ணியிலிருந்து ராத்திரில குடிக்கிற போதை வரைக்கும் ஊழல், எல்லாத்திலும் ஊழல். எல்லா அமைச்சர்கள் மீதும் இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது. 15ஆம் தேதியோட உன் ஆட்டம் முடிஞ்சது. இனி நாட்களை எண்ணிக்கொள். எத்தனை பேர் இன்னைக்கு யார் போறார்? இன்னைக்கு என்ன போறாரா? நாளைக்கு பொன்முடி போறாரா? தேர்தலுக்குள்ள எத்தனை அமைச்சர்கள் சிறையில் இருந்து தேர்தலை சந்திக்க போறார் என்பதை இன்னும் இந்த 30 நாட்கள்ல பார்க்க போறோம். இப்படிப்பட்ட அரசு இது எல்லாம் முத்தாய்ப்பா வைக்கிற இந்த அரசுடைய மிகப்பெரிய தவறு. கவனக்குறைவு என்று மட்டும் சொல்ல மாட்டோம், அலட்சியம். என்ன என்றால் போதை கலாச்சாரம், கஞ்சா விற்பனை, போதை பொருட்களுடைய விற்பனை. எங்கே போனாலும் கஞ்சா. கஞ்சா இல்லாத ஊர் இல்ல, கஞ்சா இல்லாத தெரு இல்ல. அனைத்து பள்ளி வாசலிலும், அனைத்து கல்லூரியிலும் வாசலிலும் இன்னைக்கு போதைப் பொருள்கள் தங்கு தரையின்றி சரளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம் கிடைக்கிறதோ இல்லையோ, அந்த மாணவர்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிறதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்கிறது. மருந்துகளும் போதை மாற்றங்களாக மாற்றப்பட்டு சந்தையிலே, வெளி சந்தையிலே கிடைக்கிறது. மருத்துவமனையில ஊசி இல்ல, காய்ச்சல் போனா மருந்து இல்ல, ஊசி இல்ல, டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, கட்டுக்கட்டவை இல்ல, ஆனா கஞ்சா இருக்குது. இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். முன்னெல்லாம் சாதாரண எங்கேயோ அங்க ஒன்று இங்க ஒன்றும் யாரோ இருட்டில் போனா கத்தின் முகத்தை கற்பழித்தார். இப்ப 5 பேர் சேர்ந்து கற்பழித்தார்கள், 10 பேர் சேர்ந்து கற்பழித்தார்கள்.
கஞ்சா போதையில என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் எல்லாரும் சொன்னது போல 2 வயது குழந்தையை கற்பழித்து கொலை. நான் எங்கே போய் கொண்டிருக்கிறது? 4 நாட்களுக்கு முன்னால 70 வயது முதியவரை கல்லை தூக்கி போட்டு கொலை செய்துவிட்டு அவருடைய வயதான மனைவியை நிர்வாணமாக ஒருவன் கல்லை தூக்கி கொலை செய்துவிட்டு கற்பழித்திருக்கிறான். கேட்டால் கஞ்சா போதை. இன்றைக்கு வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. தெருவில் செல்கிற நடமாடுகிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பள்ளிக்கு செல்கிற மாணவிக்கும் பாதுகாப்பு இல்லை. பிறந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஒரு அரசு நிர்வாகத்திறனற்ற ஒரு அரசு கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக காவல்துறை தலைவரை நியமனம் செய்ய வக்கில்லாத துப்பில்லாத ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அவர் எப்படி காவல்துறை செயல்படும்? ஒரு டிஜிபியை நியமிக்க முடியவில்லை. அரசாங்கத்தால்